ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். புராண இதிகாசங்களில் எத்தனையோ வீரர்கள் உண்டு. ஆனால் பலம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாகத் திகழ்பவர் ஆஞ்சநேயர் மட்டுமே. காற்றைப் போல வேகம், மலையைப் போன்ற உடல், ஆனால் ஒரு குழந்தையின் தூய பக்தி. இதுதான் அனுமன். சிவனின் ருத்ர அம்சம். ஏன் ஒரு வானரனாக பிறக்க வேண்டும்? அவர் ஏன் தன் சக்திகளை மறக்க நேரிட்டது? இன்றும் அவர் சிரஞ்சீவியாக வாழ்கிறாரா? வாருங்கள், அனுமனின் வியக்கத்தக்க பயணத்தை தெரிந்து கொள்வோம். திரேதா யுகத்தில் ராவணனை அழிக்க ராமன் அவதரித்தார். அவருக்கு துணையாக சிவபெருமான் விரும்பினார். அஞ்சனை தேவி தவத்தின் பலனாக வாயு பகவானின் அருளால் அனுமன் பிறந்தார். பிறந்தவுடனே பசியால் துடித்த அனுமன் வானில் சிவந்த சூரியனை பார்த்தார். அதை ஒரு பழம் என்று நினைத்து அதனை நோக்கி பறந்தார். இதை கண்ட தேவர்கள் அஞ்சினர். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை ஏவினார். அந்த தாக்குதல் அனுமனை கீழே வீழ்த்தியது. அவரின் தாடை பாதிக்கப்பட்டது. அதனால்தான் ஹனுமான் என்ற பெயர் வந்தது. அவரின் தந்தையான வாயு பகவான் கோபமடைந்தார். உலகமே காற்றின்றி நின்றது. அப்போது தேவர்கள் அனைவரும் வந்து அனுமனுக்கு வரங்கள் அளித்தனர். எவராலும் வெல்ல முடியாத சக்தி, அழியாத வீரியம், அஷ்ட சித்திகள். ஆனால் உன் சக்தியை நீ மறந்து விடுவாய். யாராவது நினைவூட்டினால்தான் அது திரும்ப வரும். காலம் கடந்தது. சீதையை தேடும் நேரம் வந்தது. அப்போது அனுமன் தயங்கினார். நான் இதை செய்ய முடியுமா? அந்த நேரத்தில் ஜாம்பவான் பேசினார். உன்னுடைய சக்தி உனக்கே தெரியாதா? நீ உலகையே காப்பாற்றக்கூடியவன். அந்த நொடியில் அவர் விஸ்வரூபம் எடுத்தார். ஒரே தாவலில் கடலை கடந்தார். பின்னர் இலங்கையை எரித்தார். சஞ்சீவி மலையை தூக்கினார். அனுமன் வெறும் ஒரு கடவுள் அல்ல, ஒரு தத்துவம். நமக்குள்ளும் சக்தி இருக்கிறது. ஆனால் நாம் அதை மறந்திருக்கிறோம். ஒரு நம்பிக்கை, ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றிவிடும். ஜெய் ஹனுமான். அவரது அருள் எப்போதும் நம்மோடு இருப்பதாக. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.